ஹலோ வியூவர்ஸ், உங்களில் ஒருவன். சாம்பியன் ட்ராஃபி பற்றி தான் பேச போகிறேன். 2025 பற்றி. ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துப்பேன். இன்றைக்கி மேட்ச்சு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு யூஏயில் நடந்தது, துபாயில். நீங்கள் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்கோர் அடித்தாங்க. டிஃப்ரெண்டபிள் ஸ்கோர் தான். இதில் வந்து விராட் கோலியினுடைய ஸ்கில்லு டாப்பு. அதாவது அவர் 40,000 தாண்டிட்டார். இப்போ வந்து சங்கக்காராவும் அவருக்கும் தான் இருக்குது. இப்போ சங்கக்காரா 14,100 மேலே எடுத்திருக்காரு. இப்போ அந்த ஸ்கோரை இவ்வளோ எடுக்கணும். எடுத்து இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் அது அச்சீவ்மெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறான். அது ஒன்று. அப்புறம் 51 ஒன் டே அடிச்சிருக்காரு. 49 அவருக்கு விராட் இது நம்ம என்ன சொல்லுவாங்க, காட் கிரிக்கெட்டுன்றாங்களா இருக்கார். அவர் 49 அடிச்சிருக்காரு. இப்போ அவர் அதை தாண்டி 51 வந்துட்டார். அது ஒரு பெரிய ஸ்கில்லு. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இது வந்துட்டார், எப்படி சொல்கிறது, 2250 அடிச்சிட்டாரு. இதுவும் ஏதுக்கூடிய விஷயந்தான். எல்லாமே ஆல் அபவுட் எல்லாம் சூப்பர். நான் இன்றைக்கி நல்லா விளாண்டாங்கல்ல. ஃபீல்டிங்கும் ஓகே. கேட்ச் தான் ஒன்று ரெண்டு ட்ராப் பண்ணாங்க போல் இந்தியா பக்கம். அதேமாரி அவங்க பக்கம் பாகிஸ்தான் பக்கம் 2 ட்ராப்பு. இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு சாதமாக முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் எப்பயும் போல் விராட் கோலி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா விளாண்டாரு. கேட்ச் ஸ்லிப்பில் கொடுக்குறது அதெல்லாம் இல்லை. இந்த தடவை நல்லா ஒழுங்காக விளையாடி முடிச்சார். இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அந்த ஸ்கோரு எட்டிட்டாங்க 241. இந்தியா கடைசியாக 6 அடித்து 100 அடிப்பாரான்றது கேள்வியில் இருந்தது. 6 அடித்து முடித்தார். இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, குல்தீப் வந்து 3 விக்கெட் எடுத்தார். நல்ல ஓரளவுக்கெல்லாம் ஸ்கில்லெல்லாம் அவங்கவுங்க பக்கம் எல்லாம் தான் பண்ணாங்க. நீ உங்களுக்கு என்ன இப்போ இன்றைக்கி மேட்ச் பிடிச்சி தான் சொல்லுங்கள். எப்படின்னா ட்ரெண்டாக இருந்தால் தான் சொல்லுங்கள். ரிஸ்க் எடுக்காமல் விளாண்டாங்க இந்தியா. அது ரொம்ப ரேரு இந்தியா விஷயத்தில். அது இன்றைக்கி நடந்தது. அது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து இந்தியா டீம்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னான்றது வந்து ப்ரூஃப் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்ட மாதிரி தான். ஏதாவது அதிசயவசமாக வந்து பங்களாதேஷ் வந்து இது ஜெயிச்சா கொண்டா கொஞ்சம் மாறும். அது கொஞ்சம் டவுட்டு தான் நியூசிலாந்துக்கிட்ட. மற்றபடி வந்து இந்தியா ஆல்ரெடி செமிஃபைனல் ரீச் ஆகிட்டாங்க தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து ஆஸ்திரேலியா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க 350 அடிக்கும் அதுக்கு மேலே அடிச்சு வந்திருக்காங்க. பார்ப்போம் இந்த தடவை வந்து யார் கப்பை தூக்குறாங்க. கப்பை தூக்குறது தான் முக்கியம். அதுதான் இப்போது இந்த தடவை ஓடினுக்குது. இந்த தடவை இந்தியா எடுத்ததுன்னா மூணாவது. இப்போ எல்லா டீமோட இந்தியா தான் ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க 2 எடுத்து வச்சுக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எடுத்து. அப்போ அந்தமாரி இதில் வந்து நம்ம அவங்களையும் தாண்டுவோம். ஓகேவா? சரி, மற்ற ஏதாவது ஸ்போர் மேட்ச்லாம் நான் ஸ்கோர் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நடுவில் வந்து வேறு ஏதாவது ஸ்கோர் உங்களுக்கு எது வேணும்ட்டு என்னோட இதில் பண்ணுங்கள். அதுதான் நான் பேசி எடுக்கிறேன். உங்களுக்கு நியூஸ் தரேன். ஓகேவா? ஓகே, பாய். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த மேட்ச் இதுக்கப்புறம் எதாவது மெயின் இதுனா வந்து நான் கரெக்டாக வரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன். கொஷி அதிகம். சரி, இந்த தடவை தான் சொல்கிற மாதிரி வந்துருக்குது. அதனால் வந்தேன். ஓகே, தேங்க்ஸ். பாய்.